செல்லம்மா சீரியல்ல செல்லம்மாவையும் குடும்பத்தையும் அடிக்கணும்னு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல தேங்காயில டைம் பாம் செட் பண்ணி வைக்கிறாங்க மேகா. இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டு மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட மாணிக்கம் செல்லம்மாவையும் குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு அவசரமா கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு. செல்லம்மா ஃபங்க்ஷனுக்கு போன மனோகர் இப்ப வீட்டுல தான் தேங்காய் இல்ல, இங்க இருக்கிற தேங்காய் ஒன்று எடுத்துட்டு போய் வீட்டுல துவையல் பண்ணி சாப்பிடுவோம்னு எடுத்துட்டு வந்து மேகா கிட்ட காட்ட மேகாக்கு அப்பதான் தெரியுது, ஐயோ இது நம்ம வச்சு டைம் பாம்னு. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது மாணிக்கமும் அவரோட ஃப்ரெண்டும் மேகா கிட்ட இருந்து டைம் பாம் எடுத்து பக்கத்துல இருக்கிற கிணத்துல போட்டு வெடிக்க வச்சிடுறாங்க. கோவத்தோட வந்த மாணிக்கம் மேகாவோட கண்ணத்துல பலால் பலான்னு அரைஞ்சு, மேகா செல்லம்மாவை கொல்லணும் நீ துணிஞ்சிடல, இதுக்கு மேல உன்னை விட்டா சரிப்பட்டு வராது, இப்பவே நான் போய் மகத்தின சேர்க்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்ல மேகாவும் போ மாணிக்கம் போ, போய் சொன்னா நான் மட்டும் சும்மா இருப்பேன்னு நினைச்சா நானும் வந்து சொல்லுவேன், இந்த டைம் பாம்பு வச்சது நீ தான் சொல்லுவேன், அப்ப நீ என்ன பண்ணுவ, அதான் நான் மாட்டி விடுவேன் மிரட்டுறாங்க. எல்லாமே தெரியும் மாணிக்கம், செல்லம்மாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு ஆசைப்படல, எப்படியும் செல்லம்மா கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன், இப்போ நான் தானே அந்த சொத்து முழுக்க உங்ககிட்ட வரும், ராஜா மாதிரி இருக்கலாம்ல, இதான நம்ம பிளான் எனக்கு தெரியும் அப்படின்னு மிரட்ட மாணிக்கமும் நம்ம விஷயம் எல்லாம் மேகாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது அமைதியா போயிடுவோன்னு இந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. மரகதமும் மனோகரும் மேகாவை பிடிச்சி கண்டபடியா திட்ட, ஆமா பாட்டி நீங்க ரெண்டு பேரும் என்ன எவ்வளவுதான் திட்டினாலும் சும்மா போயிடுவேன் மட்டும் நினைக்காதீங்க, இப்போ வேணா செல்லம்மா என்கிட்ட தான் தப்பிச்சிருக்கலாம், ஆனா நான் அவளை சும்மா விட மாட்டேன், பழையபடி இந்த மேகா உருவம் பாருங்கன்னு சொல்றாங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்ச உடனே குடும்பமா சேர்ந்து எல்லாம் ஃபேமிலி போட்டோ எடுக்கிறப்போ எல்லாரும் காணாம போகிறது எல்லாம் பாக்குறாங்க. எல்லாரும் எங்க போனாலும் தெரியலையே, எல்லாரும் போய் தேடுவோன்னு ஒவ்வொரு இடமா போய் தேட இல்லம்மா வீட்டு மொட்டை மாடியில தனியா நின்று அழுறத பாக்குறாங்க. ஏமால நீங்க இருந்து அழுதுட்டு இருக்க, இல்ல எல்லாம் உனக்காக தான் தேடிட்டு இருக்காங்க வா போலான்னு சொல்ல, இல்லம்மா முன்ன மாதிரி நீ என்கிட்ட பேசுறதே கிடையாது, நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீ அவங்க தான் முக்கியம்னு போயிட்டு நீ வேணுமான்னு சொல்லி அழுக. இல்லம்மா ஒன்னும் கவலைப்படாத மலர், உன் கூடவே தான் இனிமே இருப்பேன், இப்ப போய் போட்டோ எடுத்துக்கலாம்னு கீழே அடிச்சுட்டு போறாங்க. கீழே மலர் வந்ததுமே மொத்த குடும்பமும் மலரை நிப்பாட்டி ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. கையில காசு இல்லாதனால என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சிருந்த மேகா இப்ப நேரா ஜானகி கிட்ட போயிட்டு ஆர்த்தியோட கல்யாணத்துக்காக நகை கொடுத்து வச்சிருந்தோம்ல, போய் திரும்பவும் கேட்டு வாங்கிடுவோம், அதை அவங்க திரும்ப கொடுத்தாதான் நம்ம கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழ முடியும், கையில கொஞ்சம் பணமும் கிடைக்கும் கேட்போன்னு கிளம்புறப்போ மேகாவுக்கு சாமியார் கிட்ட இருந்து போன் வருது, நீ சொன்ன மாதிரியே செய்வினை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், 50,000 ரூபாய் பணம் மட்டும் தேவைப்படுது, எடுத்துட்டு வந்து கொடுத்துருமான்னு சொல்ல, சரி சாமி நீங்க பூஜைக்கான வேலையை ஆரம்பிங்க, நான் படத்தோட வரேன்னு மேகா சொல்லி ஜானகி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. ஜானகியும் மேகாவை பார்த்த உடனே கோவப்பட, அத்தை இருங்க சும்மா ஏன் என்ன பார்த்து கோவப்படுறீங்க, நான் ஒன்னும் இப்போ ஒன்னும் உங்ககிட்ட நல்லபடியா பேச வரல, கல்யாணத்துக்காக நான் உங்களுக்கு நகை வாங்கி கொடுத்துருந்தேன், அந்த நகையெல்லாம் எனக்கு தேவைப்படுது சீக்கிரம் திரும்பி கொடுங்க கேட்கறாங்க. கிட்ட இப்போ கையில பணமும் கிடையாது, நீங்க சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறீங்கன்னா கொடுத்த நகையை திரும்ப கொடுங்கன்னு சொல்ல கேட்ட ஆர்த்தியும் கோவப்பட்டு, மேகா இது ஒன்றும் உன்னோட பணம் கிடையாது, எங்க அம்மாவோட பணம், மொத்த முழுக்க நீ அபகரிச்சுக்கிட்டு அம்மாவோட பணத்துல நகை வாங்கி கொடுத்து நீ எங்களை இப்படி பேசுறியான்னு சொல்ல மேகாவும் பதிலுக்கு ஆர்த்தியும் ஜானகியும் மோசமா பேசுறாங்க. கோவப்பட்ட ஆர்த்தி, இருமேகா என்ன உன்னோட நகை தானே வேணும், நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், வாங்கி கொடுத்த பொருள் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு மேகா வாங்கி கொடுத்த நகை எல்லாத்தையும் அவங்க கிட்டே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறாங்க. மேகாவும் கிடைச்ச நகையை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பரவாயில்ல இதை வித்தா வச்சு கொஞ்சம் காசு பார்ப்போம்னு நகையை உள்ள மறைச்சு வச்சிடுறாங்க. ஜானகியும் ஆர்த்தி கிட்ட, ஏன் ஆர்த்தி அவசரப்பட்ட நகையெல்லாம் கொடுத்த, உன்னோட மாமா மகேந்திரனோட பணத்துல வாங்கினது, இந்த விஷயத்த மட்டும் நம்ம மகேந்திரன் கிட்ட சொல்லியிருந்தா மேகா ஒரு வழி பண்ணியிருப்பாரு, நீ ஏமா இப்படி கொடுத்த, அன்னைக்கு உன்னோட மாமனார் மாமியார் வீட்டுல இருந்து நகை எதுவும் போடலையான்னு உன்னை பார்த்து கேட்டா நான் என்னமா பண்ணுவேன், கஷ்டமா இருக்குமான்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டு இந்த செல்லம்மா ஆர்த்தி அந்த இடத்த விட்டு போனதும் மகேந்திரனும் லட்சுமியும் தனக்காக கொடுத்த நகையை எடுத்து ஜானகி கையில கொடுத்து, இந்த நகையை ஆர்த்தி கிட்ட கொடுத்துருங்க, மேகா நகையை எடுத்துட்டு போனா பரவாயில்ல, என்னோட அப்பா எனக்கு கொடுத்தது என்கிட்ட இருக்கிறதோட ஆர்த்தி கிட்ட இருந்தா நான் சந்தோஷப்படுவேன், நீங்க எப்போ உங்களோட வாயால செல்லம்மா நீ என்னோட மருமக இல்ல மகமாரின்னு சொன்னீங்களோ அப்பவே நீங்க எனக்கு அம்மா ஆயிட்டீங்க, பொண்ணா நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி முகப்பேட்டியை கொடுக்குறாங்க. இதுதான் என்ன இப்ப சொல்ல நடந்தது.